தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை 28/1/2026 அன்று பட்டியல் பிரிவு மற்றும் ST ஊழியருக்கான ஊழியர்களுடைய குறைகளை களைவதற்கான கமிட்டியை குறித்த ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. இனி SC ஊழியருக்காக தனியான ஒரு கமிட்டியும் ST ஊழியருக்காக தனியான ஒரு கமிட்டியும் செயல்படும் என இந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் யாராக இருப்பார்கள், இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்பது எப்படி இருக்கும், முக்கியமான 3 நபர்கள் யாராக இருப்பார்கள் என்பது குறித்து இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது SC குழுவாக இருந்தாலும் சரி, ST குழுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய சேர்பர்சன் தலைவர் என்பவர் DPS ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது லயசன் ஆஃபீஸர் SC/ST. அடுத்ததாக மெம்பர் 1 என்பது ஒரு APMG லெவல் ஆஃபீஸராக இருப்பார். மெம்பர் 2 என்பவர் APMG லெவல் ஆஃபீஸராக இருக்க வேண்டும். ST கமிட்டியாக இருந்தால் ST ஊழியராக இருக்க வேண்டும். அதே போன்று SC கமிட்டியாக இருந்தால் SC ஊழியராக APMG லெவல் ஆஃபீஸரில் இருக்க வேண்டும். ஒருவேளை APMG லெவல் ஆஃபீஸர்ஸ் SC அல்லது ST பிரிவிலே இல்லை என்றால் அந்த நேரத்திலே அந்த உறுப்பினர்களை எப்படி நிரப்பிடலாம் என்பதற்கான தகவல்களும் தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை APMG லெவல் ஆஃபீஸர் இல்லை என்றால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலிலே இருக்கக்கூடியவரை அந்த பதவியிலே நியமனம் செய்திடலாம். அதாவது SC குழுவிற்கு SCயும் ST குழுவிற்கு STயும் நியமனம் செய்திடலாம். அப்படியும் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்பது இல்லை என்றால் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ASP லெவல் அல்லது அதற்கு இணையான பதவியில் உள்ள ஒரு அதிகாரியை அந்த கமிட்டியினுடைய உறுப்பினராக, 2வது உறுப்பினராக நியமனம் செய்யலாம் என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையினுடைய முக்கியமான மாற்றம் என்பது SC ஊழியருக்காக இனி தனியான கமிட்டி, ST ஊழியருக்காக தனியான கமிட்டி. இந்த கமிட்டிகள் தனித்தனியாக செயல்படும். SC ஊழியருக்கான கமிட்டியில் SC ஊழியருடைய ஒரு மெம்பரும், ST ஊழியருக்கான குழுவிலே ஒரு ST ஊழியருக்கான ஒரு மெம்பரும், ST பணியாளருடைய உறுப்பினராக கொண்ட குழுவும் செயல்படும் என்பதுதான் இந்த ஆணையினுடைய முக்கியமாகும். என்னுடைய கருத்து என்னவென்றால், நிச்சயமாக இதுபோன்ற குழுக்களிலே ஒரு தொழிற்சங்க பிரதிநிதியும் ஒருவரும் இணைத்தால்தான் அந்த குழுவானது முழுமையான முறையிலே செயல்படும் என்பது என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் யார் மீதும் திணிக்கவில்லை அல்லது என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஊழியர் தரப்பிலிருந்தும் ஒருவரை இந்த குழுவிலே நியமித்தால் நிச்சயமாக இது போன்ற குழுக்கள் என்பது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.